பசியில்லா தர்மபுரி இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெருமையுடன் வழங்கும் மார்கழி திருவிழா திருமிகு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திருமிகு வினோத் நரசிம்மன் ஐயா அவர்களே, திருமிகு வா வினோத்குமார் பொதுப்பணித்துறை உதவியாளர் ஐயா அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினராக சிறப்பு செய்து கொண்டிருக்கும் திருமிகு வெங்கடேசன் ஐயா, தலைவர் தர்மபுரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வு சங்கம் ஐயா அவர்களே, திருமிகு மருத்துவர் ஜி முனுசாமி அரசு மருத்துவமனை பெண்ணாளரம் ஐயா அவர்களே, திருமிகு முத்து தடகம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களே, திருமிகு பரமேஸ்வரி முத்து ஒன்றிய கவுன்சிலர் தடகம் அம்மா அவர்களே, நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் வா சமுத்திர பாண்டியன் ஐயா அவர்களே, நன்றி உரை நவில இருக்கும் அன்பு சகோதரி திருமிகு டாக்டர் டி ஜெயபிரியா வெங்கடேஷ் அம்மா அவர்களே, இந்த நிகழ்வை இதுகாலம் பொறுமையாக காத்து கொண்டிருக்கும் செல்வம் அனைத்து அன்னைமார்களே, தந்தையார்மார்களே, அன்பு செல்வங்களே, பார்வையாளராக கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி மகிழ்கிறேன். என்னுடைய தலைப்பு மனம் நினைத்தால். இந்த தலைப்புல நீங்க பார்க்கலாம், எதுவும் முடிவு பெறல. இந்த தலைப்புக்கு பிறகு நம்ம என்னவெல்லாம் போடலாம் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். மனம் நினைத்தால் என்ன நடக்கும்? மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாட்டு கூட தெரியும். நான் வைரமுத்து வைரமுத்து அவர்களுடைய வரிகளையே தொடங்குகிறேன். எண்ணங்கள் வானோக்கி உயர வேண்டும், எடுத்தெல்லாம் சுழவி படர வேண்டும், வண்ணங்கள் தெரியாத பார்வை வேண்டும், வண்ணங்கள் தெரியாத பார்வை வேண்டும், வயதுக்கு சரியான வாழ்க்கை வேண்டும், எண்ணிய போது சாகும் உடல் வேண்டும், எண்ணியதை சொல்லும் உள்ளம் வேண்டும் என்று வைரமுத்தவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த வரிகளையே சொல்லி நான் என்னுடைய உரையை துவங்க இருக்கிறோம். நேரமும் குறைவு, ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நம்மளுடைய எண்ணம், மனம் அப்படின்றது எங்க இருக்குங்க? மனத்துக்கு ஏதாவது வடிவம் இருக்கா? மனம் என்று ஒன்று இருக்கிறதா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, மனம் இருக்குதா இல்லையா? இருக்குன்னா கழித்துங்க. மனம் இருக்கிறதா இல்லையா? மனம் இல்லையா? இருக்கு இருக்கு. மனம் இல்லை அப்படின்னு இல்லை. அந்த மனம் எங்க இருக்கு? மனம் என்ன செய்யும்? மனம் என்ன செய்யாது? மனம் எப்படி இருக்கும்? மனம் நல்லதை மட்டும் செய்யுமா, தீயதையும் செய்யுமா அப்படின்னு நிறைய கேள்வி நமக்குள்ள இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க. மனம் அப்படின்றது என்னன்னா, இப்ப நீங்க நீங்க வெளியில நடந்து போயிட்டு இருக்கீங்க, அழகான ஒரு தம்பதிகள் நடந்து போறாங்கன்னு வைங்க, பார்த்து வந்து என்ன தோணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை வரும். இந்த மாதிரி மனைவி நமக்கு கிடைக்கல அப்படின்னு எண்ணம் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு வேறு மாதிரி எண்ணங்கள் வரும். இந்த எண்ணங்கள் அடுக்கி 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 வந்துட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு எண்ணங்களையும் குவித்து 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 சேர்த்து வைப்பதுதான் மனம். அந்த மனம் நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். ஒரு சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு. குழந்தைங்க நிறைய இருக்கிறதுனால கதை சொல்றேன். இந்த கதைக்கு பின்னாடி ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஒரு ஐயா அவர்கள் இங்க இருக்காங்க, அதனால அன்னதானத்தை பற்றியே நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒருவர் ஒரு ஊர்ல அன்னதானம் பண்றாங்க. அந்த அன்னதானம் பண்ணிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு கருடன் வந்து பாம்பை பிடிச்சி கவி இழுத்துட்டு போகுது. அந்த பாம்பை என்ன பண்ணுதுன்னா விஷத்தை கக்கிடுது. அந்த அன்னதானம் பண்ற சாப்பாடுல வந்து விழுந்துருது. அப்போ அந்த அன்னதானத்தை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கூட்டம் எல்லாம் கலைஞ்சி போறாங்க. இது தெரியாம வயசான ரெண்டு பாட்டி, ஒரு தாத்தாவும் பாட்டியும் வராங்க. ஒரு திண்ணையில ஒரு ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வழி எங்க கேட்கிறாங்க, அன்னதானம் பண்ற இடம் எங்கே அப்படின்னு கேட்கிறாங்க.
சாப்பிட தகுதி இல்லாமல் போய்விட்டது என்று. ஆனா அவங்க சொல்றாங்க, இங்கதான் இருக்கு, போங்க போய் சாப்பிடுங்க, ஆனா சாப்பிட்டா செத்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்வதியும் பரமசிவனும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தண்டனை உண்டு என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட வந்திருக்கேன். எந்தெந்த எண்ணங்களுக்கும் நமக்கு தண்டனை கட்டாயம் உண்டு. நல்ல எண்ணங்களுக்கு நல்ல தண்டனையும், நல்ல ஒரு வரவேற்பும், நல்ல ஒரு பிரச்சனை நமக்கு கிடைக்கும். தீயதுக்கு தீயதுதான் நடக்கும். பார்வதி சொல்றாங்க, என்ன கைது இப்படி, யாருக்கு நாம இப்போது தண்டனை கொடுப்பது என்று கேட்கிறார். அதுக்கு சிவன் சொல்கிறார், கொஞ்சம் பொறுமையாயிரு, இந்த கேட்ட வெயிட்டிங்ல போடுறார். மறுபடியும் சொல்றாங்க, அந்த சாதம் விட்டவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்கலாமா? அது எப்படி நீ கொடுக்க முடியும்? அன்னதானத்தையெல்லாம் போட்டு இருக்கிறான், உலகத்திலேயே அன்னதானத்தை விட பெரிய தானம் என்ன இருக்கு? அந்த பாம்புக்கு தண்டனை கொடுக்கலாமா? அடியே, அதுவே பயந்து போய் விஷத்தை கட்டி இருக்கு. அப்ப அந்த பருத்துக்கு தண்டனை கொடுக்கலாமா? இல்ல, அதோட உணவு அது தேடிட்டு போகுது. அப்ப யாருக்கு தண்டனை கொடுக்கறது? அப்பதான் சொல்றாரு, இப்ப பாத்தியே பார்வதி, சும்மா உட்காந்துக்கிட்டு வழியில போய் தவறான ஒரு பதிலை சொல்லி நீங்க போய் சாப்பிடுங்க செத்துருங்கன்னு சொன்னா பாத்தியா, எல்லா தண்டனையும் அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நாம ஒண்ணு நினைச்சா கூட அந்த நினைப்புக்கு பலன் நம்ம தான் அனுபவிக்கணும். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற எல்லாத்துக்குமே நம்ம தான் அந்த பலனை அனுபவிக்கணும். ஒண்ணு இல்லைங்க, கணித மேதை ராமானுஜர் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்குமே அவர் வரலாற்றுல இருக்கிறாரு, வரலாற்றின் பக்கங்கள்ல அவர் முக்கியமான பக்கங்கள்ல இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய எண்ணங்கள் தான். காலத்தின் ஒரு சூழல்ல அவருக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல. ஒரு நாள் அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறாரு, அம்மா தட்டி எடுத்துட்டு வரோம் சாப்பிடறது. அப்பா எதுவும் வாங்கிட்டு வரல, ஒரு நாள் பொறுத்துக்கோ கண்ணு, அப்பா வந்துருவாரு அப்படின்னு வந்த பின்னாடி சமைச்சு தராங்க. தண்ணியை குடிச்சிட்டு வீட்டை விட்டு போறான். சாயந்தரம் 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, வரவே இல்லை. ராமானுஜரை தேடி ஊரே போறாங்க. அவர் போய் ஒரு இடத்துல படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் உட்கார்ந்த இடமெல்லாம் கணக்கு தேடுறாங்க, எங்களாகவே இருக்கிறது. அப்ப போய் அனந்தராமன்றவன நண்பர் கட்டி எழுப்புகிறார், நீ ஏன் என்னை எழுப்பினாய்? என்னுடைய கணக்கு பாதியில நிகழ்ச்சி இந்த விடை தெரியாம இருக்கு அப்படின்னு அம்மா கூப்பிடுறாங்க. அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒரே நிமிடம் இது, என்னுடைய கணக்கு ஆசிரியருக்கு விடை தெரியாமல் இருந்த கணக்கு நான் விட கண்டுபிடிச்சிருப்பேன், அதுக்குள்ள நீ வந்து எழுப்பிட்ட. நான் என்ன சொன்னா போட்டு வச்சனால என்னுடைய குறிப்பெண்ணை எழுதிட்டு வரேன்னு சொன்னார். அவர் வந்து அவருடைய தேட்டர்கள் எல்லாம் லண்டன்ல இருக்கிற ஹார்டி என்று ஒரு கணிப்பு இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இவ்வளவு வருகையில் இருக்கிற நீ உடனே லண்டன் பார்த்து வந்துரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த வாசகம் தான் உங்கள் மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொண்டு போக வேண்டிய வாசகங்கள். குழந்தைகளே கவனமாக கேட்கும். நான் என்னுடைய மூளையை காக்க வேண்டும். நான் என்னுடைய மூளையை காக்க வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட முடியாத ஒரு மனிதன். ஆகியவர்களே, எனக்கு உணவுதான் முதலில் வேண்டும். ஏனென்றால் எனக்கு இல்லை, என் மூளையை காப்பதற்கு என்று சொன்னான் என்றால் அவருடைய எண்ணங்கள் எவ்வளவு உயர்வானதாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ அங்க இருக்காத வந்துரு அப்படின்னு சொல்லி ஹார்டியவர் லண்டனுக்கு வர சொல்றாரு. 5 ஆண்டுகள் அங்க இருக்கிறாரு. அவருக்கு காசு நான் அங்க வேலை பார்க்க முடியல, மீண்டும் வந்துடுறாரு. வந்துட்டு பின்னாடி கூட மீண்டும் அவருடைய தேட்டங்களை எழுப்பி அவருக்கு அனுப்பி வச்சுட்டே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ராமானுஜனத்தின் எண்ணங்கள் வயிற்றுக்கு 3
வைத்து விடு பார்ப்போம். நீ எங்கே விட போகிறாய்? கண்ணில்லாத உனக்கு வில் எப்படி முடியும் என்று. ஆம், நான் நன்றாக வில் விதை பயிற்சி பெற்றவன், நன்றாக வில் எறிவேன் என்று சொல்கிறான். இவன் கண்ணில்லாதவன் தான் என்று கோரி